கச்சத்தீவு பகுதியில் தமிழ்நாடு மீனவர்கள் கைது தொடர்பாக 2022க்கு பிறகு ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து பேச்சுவார்த்தையை கிடப்பில் போட்ட ஒன்றிய அரசு தரப்பாக விவரம். கச்சத்தீவு பகுதியில மீன்பிடிக்க செல்லக்கூடிய தமிழக மீனவர்கள் கைது தொடர்பாக அந்த பேச்சுவார்த்தையை ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டது தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு இது தொடர்பாக ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இதுல இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது, கச்சத்தீவு பகுதியில மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இலங்கை அந்த கடற்படையினால கடந்த ஜனவரி 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டார்கள். அவரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுக்கு உத்தரவு கோரிதான் மீனவர் பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவர் பீட்டர் ராயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்புல ஒரு பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதுல இரு நாடுகளுக்கு இடையான அந்த மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில இரு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்களிடையே கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவித்திருக்கிறது. அதுல மீனவர்களுடைய நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இரு நாடுகளுக்கு சேர்ந்த உயர்மட்ட குழு அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அந்த குழு 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூடி பேசுவதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பதில் மனுல மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த குழுவினுடைய கூட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெறவே இல்லை. அதைத்தான் மத்திய அரசு தனது பதில் மனுவிலே தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு இலங்கை தரப்புல அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த கூட்டம் கடந்த ஆண்டு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டதாகவும், ஆனால் உள்நாட்டு விவகாரத்தில் இலங்கை தரப்புல பேச்சுவார்த்தை தேதி முடிவு செய்யப்படவில்லை என அது தெரிவித்திருக்கிறது. இந்த பதில் மனுவில் பார்க்கும்போது, இந்த பிரச்சனையில் மத்திய அரசு, குறிப்பாக ஒன்றிய அரசு இந்த தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இலங்கை அரசுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கவில்லை என்பதே இந்த மத்திய அரசுடைய பதில் மனுவில் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அடுத்த கூட்டத்தை விரைவாக நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. மேலும் இது தொடர்பான வழக்கின் விசாரணை ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.